தாவேக்கா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தது ஒரு பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த பையனுக்கு மருத்துவ செலவு மொத்தமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்றாரு. ஆனால் அவங்க கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் 40 மாணவர்கள் சின்ன சிறுமிகள் சாப்பாடு சாப்பிட்டு சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு உணவு பாதையோட மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. ஒரு அமைச்சர் போய் பார்க்கல, ஒரு அமைச்சர் போய் என்னன்னு கேட்கல. நான் மருத்துவ செலவு ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை. அதுக்கு காரணம் பள்ளி விழுந்துச்சான். எப்படி பள்ளி வந்துச்சு? ஏதுக்குன்னா அந்த பள்ளியில் வந்து அந்த குழந்தைங்களாம் கதறி இருக்கு, இந்த உணவு சரியில்லை, உணவு தரமாட்டதுன்னு. இதில் அந்த எங்கள் கட்சியிலேருந்து பச்சோந்தி மாதிரி வெளில போன அந்த வைஷ்ணவி அவர்கள் போட்டுருக்காங்க ட்விட்டரில். என்ன போட்டுருக்காங்கன்னா, நான் போய் குழந்தைய பார்த்தோம், நல்லா விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ஊசி நல்லாக்கா பயம், மற்றபடி எங்களுக்கு எந்த பயம் கிடையாது, நாங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்குமா. எப்படி 40 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அனுமதி வச்சிருக்காங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்களா? இது எப்படிப்பட்ட பதிவு? இந்த பதிவு எப்படி போடலாம்? ஒரு மனசாட்சி. எந்த கட்சி வேணா சப்போர்ட் ஆருங்க, எந்த கட்சி உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி, எதுப்பு கொடுத்தாலும் சரி, நீங்க அதுக்கு ஆதரவா இருங்க. ஆனா மனித நேயம் ஒன்று இருக்கணும், மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். அதப்படி நீங்க நடக்கணும். அது கூட இல்லைன்னா நீங்களே என்ன மனிதர்கள் எனக்கு தெரியல. பாலியல் வன்கொடுமை, இந்த பொண்ணை கொண்டுட்டாங்க, சின்ன வயசு பொண்ணை கொண்டாங்க, 2 வயசு பொண்ணை கொண்டா, திமுக நிர்வாகிக்காரங்க வந்து கொண்டுட்டாங்க, 2 வயசு பொண்ணை வந்து கற்பழிச்சு கொண்டாங்க, கவுன்சிலர் வந்து ஒரு பேரோஸ்டஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் டெய்லி வந்துட்டு இருக்கு. இதுவும் சில நியூஸ் சேனல்ல மட்டும் தான் அந்த விஷயமே வருது. சில மொத்த நியூஸ் தான் முடக்கிறாங்க. அது அந்த செய்தியே வரக்கூடாதுங்கிற மாதிரி.